ஓம் நமோ நாராயணாய நமக. குருவே துணை. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போன பதிவில் பார்த்த மாதிரியே இதுவும் ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கான ஒரு உதாரண ஜாதகம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாதகமும் ஒரு செம ட்விஸ்ட் இருக்குது. இது நம்ம வாங்க போய் பார்க்கலாம். பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ரூலிங் பிளானட்ஸ் வச்சு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பர்த் சார்ட் போய் பார்த்து சார்ட்டு என்னென்ன லிங்க்ஸ் இருக்குதுன்னு போய் பார்ப்போம். ஸ்டெல்லார் லிங்க்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ரூலிங் பிளானட்ஸ் நான் அவங்க கொடுத்த டைம் அப்போ சந்திரன் சப்புலையும் டபுள் எஸ்லேயும் சுக்கிரனோட சப்புலையும் டபுள் எஸ்லேயும் இருந்துச்சு. ட்ரிபிள் எஸ்ல சந்திரன் இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வலிமையாக செயல்படுறதுனால இந்த சுக்கிரனை எடுத்துன்னு போய் அவங்க பிறக்கும்போது இருக்கிற லக்னத்தோட உப நட்சத்திரத்தில் போய் இந்த சுக்கிரனை வச்சு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷனை கரெக்டாக பண்ணிவிட்டு நம்ம இப்போ சார்ட்குள்ளே போனோம். சார்ட்குள்ளே போனப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இந்த கவர்மெண்ட் ஜாப்க்கு முக்கியமாக என்னென்ன குவாலிஃபிகேஷன், ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆறாம் பாவம் என்பது 2, 4, 6, 10 2, 4, 6, 10 என்ற பாவங்களை வலிமையாக தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். மேலும் சூரியன் ஆனப்பட்டது, அது அரச கிரகம் என்று சொல்லப்படும் சூரியன் அதே போன்று தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக 2, 4, 6, 10 போன்ற பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாக கவர்மெண்ட்டில் ஒரு 40 வருஷம் சர்வீஸில் முடிச்சுட்டு வெளில வருவாங்க, ரிட்டையர் ஆவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதுக்கு என்னென்ன அதுமாரி குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த ஜாதகத்தில் இருக்குதா, அப்படி இல்லைன்னா இவங்க எப்படி கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாங்க அப்படின்னு நம்ம கஸ்பல் அண்ட் பிளானட்டரி எக்ஸ்டென்ஷன் மூலமாக எப்படின்றது கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இவங்களோட ஜாதகத்தில் ஆறாம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஹவுஸோட சப்லாடா புதன் 6, 8, 10, 12 போன்ற அந்த ஆறாம் பாவத்துக்கு சாதகமாகவும் லக்னத்துக்கு பாதகமான 8, 12ஆம் பாவங்களை வலிவேதனை, துன்பம், தாழ்வு மனப்பான்மை போன்று காரகத்துவத்தை தரக்கூடிய 8, 12ஆம் பாவத்தையும் தன்னகத்துள் வைத்து ஆறாம் பாவம் தான் நின்ற நட்சத்திரம் சந்திரனாகவும் உபநட்சத்திரம் சூரியனாகவும் நின்று 1ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கிறது. சந்திரன் 2ஆம் பாவத்தை கையில் வச்சு நிற்குது. 2ஆம் பாவம்னா என்ன? கையிருப்பு பணம் என்பது 2ஆம் பாவத்தை தான் குறிக்கும். சரி, 1ஆம் பாவம் என்பது சுய கௌரவம், தன் கௌரவத்துக்காக பணத்தை இழந்து கௌரவத்தை சம்பாதித்தல், இது போன்ற காரகத்துவம்லாம் 1ஆம் பாவத்தை குறிக்கும். அந்த பாவத்தை சூரியன் வச்சிருக்கு. இப்போ இந்த 1ஆம் பாவம் இப்போ நட்சத்திரம் காட்டிய முதல் சம்பவத்தை உபநட்சத்திரம் தடிக்கிறதா ஆதரிக்கிறதா என்று பார்க்கும்போது 1ஆம் பாவம் என்பது 2ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் வருது. அப்போ 2ஆம் பாவத்தோட செயல்களை 1ஆம் பாவம் தடுக்குது. 2ஆம் பாவம்னா என்ன? ஆறாம் பாவத்திற்கு, அதாவது கர்ம திரிகோண பாவங்கள் 2, 6, 10 இருக்குது. அந்த 2 என்பது கர்ம திரிகோண பாவங்களில் முதல் பாவம் 2. அந்த 2ஆம் பாவத்தை இந்த 1ஆம் பாவம் தடுக்கிறது மூலமாக ஜாதகர் சுய கௌரவம் அதிகமாக பார்க்கக்கூடியவராக இருப்பார். அப்படி இருக்கும்போது பணத்தை கொடுத்தாலும் சுய கௌரவத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடியவராக ஒரு மனிதன் 1ஆம் பாவம் வைத்திருந்தால் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதாவது இது சூரியன் என்பது 2ஆம் பகுதியை குறிக்கும், அதாவது 2ஆம் சம்பவத்தை குறிக்கும். அப்போ இவங்களுக்கு கவர்மெண்ட்டில் இருக்கணும்னா அவங்க சுய கௌரவத்தை கொஞ்சம் இருந்தால் தான் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க முடியும். கொஞ்சம் இருந்தானா ஒருத்தங்கிட்ட அடிமை தொழில் செஞ்சால் தான் அவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது 1ஆம் பாவம் என்பது 2ஆம் பாவத்தை முழுமையாக தடுத்து தொடர்புகள் மூலமாக 1ஐ காட்டுகிறது. ஆகையால் இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த 1ஆம் பாவத்துக்கு ஒரு ரூல் இருக்குது. 8, 12 தோஷங்கள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த 1ஆம் பாவத்துக்கு எதையும் அனுபவிக்கும் யோகம் தன்மை என்பது காரகத்துவம், 1ஆம் பாவத்தின் காரகத்துவம். ஆகையால் இந்த 8, 12 என்ற தோஷங்கள் 1ஆம் பாவத்துக்கு கிடையாது என்பதற்காக இங்கே லிங்கில் 1ஆம் பாவம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல 2ஆம் பாவத்தை 1ஆம் பாவம் தடுக்காது. அப்போ 2ஆம் பாவம் வந்துடும். இந்த 2ஆம் பாவத்துக்கு சாதகமாக இந்த 6, 8, 10, 12 இந்த பாவங்கள் சாதகமாகறதுனால 2, 6, 8, 10, 12 என்ற தொடர்புகள் நிச்சயமாக வந்துவிடும். அப்போ 6ஆம் பாவம் வலிமையாக இருக்கா? கவர்மெண்ட் ஜாபுக்கு தகுந்தது போல் இருக்குது. 8, 12 வந்தாலும் 8, 12 என்பது லக்னத்துக்கு வலி வேதனை துன்பங்கள் தரக்கூடியது. ஆனால் இவர் இருக்கிற இப்போ இந்த கவர்மெண்ட் ஜாப்பில் செலக்ட் ஆனாலும் அதாவது 4 குரூப் 4ல் இவர் செலக்ட் ஆனாலும்
இந்த இடத்துல அவருக்கு வலி வேதனை துன்பங்கள் தரக்கூடிய சில நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. இந்த கவுன்சிலிங் கிடைக்குமா கிடைக்காதா, உள்ளே போவோம்னா செலக்ட் ஆகுமாண்ணா அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையாக எனக்கு கிடைக்குமா கிடைக்காத ஒரு வலி வேதனை துன்பத்தோடு எனக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் செலக்ட் ஆனாலும் கிடைக்குமா கிடைக்கலையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு. அப்போ இந்த பிரச்சனை என்பது அந்த 8 பண்ணுறதுக்கான காரகத்துவமும் இதில் உள்ளே வந்துருச்சா. கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலும் செலக்ட் ஆனாலும் அந்த சில பிரச்சனைகள் சில தடங்கல்கள் இடைஞ்சல்கள் இந்த 8 பண்டு மூலமாக ஏற்படுகிறது. அப்போ இந்த ஜாதகர் 1ஆம் பாவம்ன்றது 8 பண்டு தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த 2, 6, 8, 10, 12 என்ற பாவங்கள் தொடர்பு மூலமாக நமக்கு கிடைக்குது. அப்போ 6ஆம் பாவம் என்பது கொஞ்சம் வலிமையோடு தான் இருக்கிறது. 8 பண்டு வந்ததுனால ஒரு ஹை போஸ்ட்டுக்கு போக முடியலனாலும் அதுக்கு அடுத்த பதவிகளில் கீழ்நிலையில் இருக்கிற பதவிகளில் நிச்சயமாக கவர்மெண்ட் போஸ்ட்டில் உட்கார முடியும். அப்போ நம்ம கஸ்பல் எக்ஸ்டென்ஷன் மூலமாக என்னென்ன பாவம் இருக்குதுன்னு போய் பார்த்துலாம். இப்போ கஸ்பல் எக்ஸ்டென்ஷன் மூலமாக நமக்கு டீப்பாக செக் பண்ணுவோம். இப்போ கஸ்பல் எக்ஸ்டென்ஷனில் புதன்றவர் 6, 8, 10, 12 ஆகிய பாவங்களின் ஆரம்ப முனையின் உபநட்சத்திரமாக வந்திருக்கார். தான் நின்ற நட்சத்திரம் சந்திரன், நின்ற உபநட்சத்திரம் சூரியன். சந்திரன் என்பது 2ஆம் பாவத்தை கையில் வச்சிருக்கு, சூரியன் என்பது 1ஆம் பாவத்தை கையில் வச்சிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லைன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதோட தொடர்புகள் மூலமாக 2, 6, 8, 10, 12ஆம் பாவ தொடர்புகளை பெற்றோம். அடுத்து வர ராகுவை பாருங்கள். ராகு என்பது தன் கையில் என்ன வச்சிருக்கு? 1, 3, 7, 9. 3, 7 கூட இருந்தால் பரவாயில்ல. ஆனால் 1, 9 என்பது தர்மம், அதாவது கர்மத்தை முழுவதுமாக வெட்டக்கூடிய பாவம் தான் தர்மம். 10ஆம் பாவம் என்பது கர்மம். இந்த 10ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக 9ஆம் பாவம் வருவதால் இந்த கர்மத்தை உடைக்கக்கூடிய தர்மம் வருவதால் இப்போ அவங்க கவர்மெண்ட் ஜாப்ன்றது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது ராகு டபுள்எஸில் வந்ததுனால அது 9ஆம் பாவத்தை கையில் வச்சுக்கனால கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது. அடுத்து தன்னுடைய ராகு என்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் என்று 5, 11 என்று சமசப்தம பாவங்களை கையில் வைத்திருக்கு. மேலும் ராகு என்ற உபநட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் 1, 5, 7, 11 என்ற பாவங்களை கையில் வச்சிருக்கு. 7, 11 பிரச்சனை கிடையாது, 6ஆம் பாவத்தை கெடுக்காது. அது உயர்த்தவும் உயர்த்தாது, தாத்தவும் தாத்தாது, ஒரு சமநிலையில் கொஞ்ச அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கும். ஆனால் 1, 5ஆம் பாவங்கள் 6ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவங்கள். 5ஆம் பாவம் என்பது 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் முற்றிலுமாக கெடுக்கும். ஏன்னா 5ஆம் பாவம் என்பது கேளிக்கைகள், விளையாட்டு, பொழுதுபோக்கு சிந்தனைகள், இது போல விஷயங்கள்லாம் 5ஆம் பாவத்தில் வரனால 6ஆம் பாவம் என்பது தன் செய்யும் தொழிலில் கவனத்தோடு இருக்கிறது. 6ஆம் பாவம் என்பது வேலை, அடிமை தொழில், அந்த உழைப்பின் மூலமாக வருமானம் தேடக்கூடிய தொழில்கள் எல்லாம் 6ஆம் பாவம். 5ஆம் பாவம் என்பது உழைப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய வருமானங்கள். அப்போ 5ஆம் பாவம் என்பது 6ஆம் பாவத்துக்கு எடுக்குது. இது போல் வச்சுக்கிட்டு ராகு கொஞ்சம் கெடுத்துருச்சு 5ஆம் பாவம் வச்சுக்கிறதுனால. ஆனால் 7, 11 என்பது 6ஆம் பாவத்தை கெடுக்கல, ஒரு நடுநிலைமையோடு வைத்திருக்கிறது. அடுத்து நம்ம 6ஆம் பாவத்தோட அடுத்து குரு பார்க்க போகிறோம். குரு என்பது 4ஆம் பாவம் ஆரம்ப முனையின் நட்சத்திரமாக வந்திருக்குது. சரி, இப்போ இந்த குரு என்ற நட்சத்திரம் புதன், நின்ற உபநட்சத்திரம் சுக்கிரன். புதன் எப்படி இருக்கு? 6, 8, 10, 12 என்ற இரட்டைப்படை பாவங்களை கையில் வச்சிருக்கா. அப்போ 4ஆம் பாவமும் இங்கே சேர்ந்து டெவலப் ஆகிடுமா? 4, 6, 8, 10, 12 அப்படின்னு டெவலப் ஆகிடும். அப்படி டெவலப் ஆகிட்டு இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல வந்தோடனே இங்கே 5, 11 என்ற பாவங்கள் இருக்கிறது. 5, 11 என்ற பாவங்கள் 6, 12 என்ற பாவங்களை உடைக்கும், நிச்சயமாக உடைக்கும். 6, 12 சப்தம பாவங்களை 5, 12 என்ற பாவங்கள் உடைத்தால் என்ன ஆகும்? கவர்மெண்ட் வேலை கிடையாது, கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஆனால் இப்போ இங்கே எப்படி சூழ்நிலை இருக்குன்னு பாருங்கள். இங்கே 4ஆம் பாவம் இங்கே டெவலப் ஆகுதா? டெவலப் ஆச்சுன்னா 4, 10 வந்துருச்சா? இந்த 4, 10 என்ற சமசப்தம பாவம் 5, 11 என்ற சமசப்தம பாவத்துக்கு 12ஆம் பாவமாக வந்து விடுகிறது. அப்போ 5, 11 என்ற பாவத்தை உடைச்சி 4, 10 செயல்பட்டு கொண்டிருப்பதால் 6, 12 என்ற சமசப்தம பாவத்தை 5, 11 உடையாது. அப்படி இருக்கும்போது 4, 6, 8, 10, 12 2 என்ற 2, 4, 6, 8, 10, 12 என்ற பாவங்களை இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டு ஜாதகருக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப், அதாவது புறம் சார்ந்த அந்த விஷயங்களுக்கு சூப்பராக இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த புதன் அப்போ குரு நின்ற உபநட்சத்திரம் குரு நின்ற நட்சத்திரம் சம்பவத்தின் முதல் பகுதியை காட்டும். அப்போ முதல் பகுதியில் கவர்மெண்ட் ஜாப்னு கிடைக்கணுன்ற நல்லபடி கவர்மெண்ட் ஜாபுக்கு சாதகமான பாவங்களை கையில் வச்சிருக்கு. எதுனா இந்த புதன். அடுத்து இந்த உபநட்சத்திரம், அதாவது இந்த குரு நின்ற உபநட்சத்திரம் சுக்கிரன், இந்த உபநட்சத்திர பகுதி தான் நட்சத்திரம் காட்டியதை ஆதரிக்குதா தடுக்குதா என்பதை இதுதான் தீர்மானிக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த 4, 6, 8, 10, 12 என்ற பாவங்களை கையில் வச்சுன்னு இந்த 2, 4, 6, 8, 10, 12 பாவங்களை கையில் வச்சுன்னு இது இங்கே வருது. இப்படி இங்கே வரும்போது
என்ன ஆகும்? இந்த அகம் சார்ந்த பாவங்கள் இருக்குது, இந்த இடத்துல புறம் சார்ந்த அகம் சார்ந்த பாவங்கள் உபநட்சத்திரத்தில் இருக்குது, புறம் சார்ந்த பாவங்கள் நட்சத்திரத்தில் ஃபுல்லாக இருக்குது. ரெண்டுத்துக்குள்ளே கிளாஷ் நடக்கும். கிளாஷ் பண்ணால் எது வின் ஆகும்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல சுக்கிரன் என்னென்ன பாவத்தை கையில் வச்சுருக்கு? 1, 5, 7, 11. அப்போ 1, 5, 7, 11. அதே இந்த இடத்துலையும், அதாவது குரு நின்ற உபநட்சத்திரமும் சுக்கிரன் தான், ராகு நின்ற உபநட்சத்திரமும் சுக்கிரன் தான். அப்போ 1, 5, 7, 11 ஒழுவாக இருக்குது. சரி, ஒன்றாம் பாவத்துக்கு 8, 12 தோஷங்கள் கிடையாது. ஆனால் அதை அப்படியே லைட்டாக அப்படியே வச்சுருப்போம். 1, 5, 7, 11 என்ற பாவத்தை மட்டும் இப்போ நம்ம கணக்கில் வச்சு பார்ப்போம். இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல என்னென்ன சமசத்துவ பாவங்கள் இருக்கிறதா என்ற ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். 2, 8 என்பது ஒரு சமசத்துவ பாவம். 2, 8 என்ற ஒரு சமசத்துவ பாவம். 6, 12 என்ற இன்னொரு சமசத்துவ பாவம். 4 இந்த இடத்துல டெவலப் ஆகிடும். 4 வந்து இங்கே வந்து டெவலப் ஆகிடும். அப்போ 4, 10 என்று இன்னொரு சமசத்துவ பாவம். அப்போ 3 சமசத்துவ பாவம் இருக்கிறது. 4, 10, 2, 8, 6, 12. இப்போ இந்த 3 சமசத்துவ பாவத்தை எந்த பாவங்கள் உடைக்கும்? 6, 12 உடைக்கிறதுக்கு 5, 11 வரணும். இந்த இடத்துல 5, 11 வருது. ஆனால் இந்த 5, 11 உடைக்கிற 4, 10 இங்கே இருக்குது. அப்போ 5, 11 வேலை செய்யுமா? 5, 11 வேலை செய்யாது. அப்போ 6, 12 அப்படியே இருக்கும், 4, 10 அப்படியே இருக்கும். சரிங்களா? முடிஞ்சிடுச்சு. அடுத்து இந்த இடத்துல 1, 7 பாவங்கள் இருக்கிறது. இது ஒரு சமத்துவ பாவம். 1, 7 பாவத்தை உடைக்கக்கூடிய பாவங்கள் எது? 6, 12. 6, 12 இங்கே இருக்குதா? அப்போ 1, 7 உடஞ்சிடுச்சு. 6, 12 உடைக்கக்கூடிய 5, 11 இருந்தாலும் இந்த 5, 11 இங்கே வேலை செய்யாது. ஏன்னா 4, 10 என்ற பாவங்கள் இது கூட சேர்ந்தே அப்படியே இந்த உபநட்சத்திரத்துக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ 5, 11 வேலை செய்யாது. 6, 12 வேலை செய்யும். 6, 12 வேலை செஞ்சுன்னா 1, 7 என்ற சமத்துவ பாவம் வேலை செய்யாது. அப்போ வலிமையாக இந்த 2, 4, 6, 8, 10, 12 என்ற பாவங்கள் இந்த இறுதி பகுதியில் நன்றாக அமைந்து இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலை அவருக்கு ஏற்படுத்துது. அப்படி கிடைச்சாலும் சில தடங்கல்கள் 8, 12 வந்ததுனால சில தடங்கல்கள், சில தாமதங்கள் அவருக்கு கிடைக்குது. சில பிரச்சனைகள் மூலமாக கிடைச்சி அவர் அந்த குரூப் 4ல் வெற்றி பெறுறாரு. புரியுதுங்களா? இப்போ டீப்பாக பார்த்துட்டோம். 6 ஆறாம் பாவத்தின் காரகத்துவத்தை, 6ஆம் பாவத்தை அடிமை தொழிலை குறிக்கும். வேறு என்னென்ன காரகத்துவத்தை குறிக்கும்? கடன், நோய், எதிரி, நம்மளோட கட்டுக்குள்ளே இருக்கிற எதிரி, இது இவ்வளோ காரகத்துவத்தை 4ஆம் பாவம் தன்னகத்தில் வைத்துக்கிறது. இப்போ நம்ம குறிப்பாக நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு மொத்தம் 6ஆம் பாவத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சூரியன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சூரியன் நம்ம முதல்ல பார்த்துட்டோம் எப்படி இருக்கு பாருங்கள். 1ஆம் பாவத்தின் ஆரம்ப முனையின் உபநட்சத்திரமாக சூரியன் வரவில்லை. ஆனால் 1ஆம் அதை பார்த்தீங்கன்னா சூரியன் பாருங்கள், சூரியன் வந்து எந்த பாவ ஆரம்ப முனைக்கும் நட்சத்திரமாகவும் வரல, உபநட்சத்திரமாகவும் வரல, உப நட்சத்திரமாகவும் வரல. அப்படி இல்லாத பட்சத்தில் அது எந்த பாவத்தில் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவர் லக்ன பாவத்தில் இருக்குது. லக்ன பாவத்தில் சூரியன் இருக்கிறதுனால அது ஒன்று நம்ம வச்சுக்கிட்டு சூரியன் தான் நின்ற நட்சத்திரம் ராகு, நின்ற உபநட்சத்திரம் குரு நின்று தொடர்புகள் மூலமாக 1, 3, 7, 4 அப்படின்னு தொடர்பு கொள்ளுது. சரி, ராகு என்பது எப்படி இருக்குது? 1, 3, 7, 9. இந்த இடத்துல 3, 7ன்றது கூட விட்டுருவோம். அது 6ஆம் பாவத்தை அந்த அளவுக்கு கெடுக்காது. ஏன்னா 6ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம் என்பது 2ஆம் பாவமாக வருகிறது. அதனால் வந்து ஒரு நடுநிலையோடு 6ஆம் பாவத்தை வைத்திருக்கோம். 3ஆம் பாவம் நடுநிலையோட பாவம். ஆனால் 1, 5, 9ஆம் பாவம் மட்டும் 6ஆம் பாவத்தை கெடுக்கக்கூடிய பாவம். 6ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவமாக வருவதால் ஒரு 70% கெடுக்கும். சரிங்களா? அப்படி இருக்குது. அடுத்து வந்து சூரியன் என்ற உபநட்சத்திரம் குரு வந்திருக்கு. குரு 4ஆம் பாவத்தை கையில் வச்சுருக்கு. இந்த 4ஆம் பாவத்தை கையில் வச்சுருந்தாலும் 4ஆம் பாவம் என்பது 6ஆம் பாவத்துக்கு சாதகமான பாவம். ஆனால் 4ஆம் பாவத்தை இந்த 3ஆம் பாவம் முற்றிலுமாக தடுத்து இந்த 4ஆம் பாவம் செயல்படாமல் போய் 1, 3, 7, 9 1, 3, 7, 9 என்று தொடர்பு கொண்டிருக்கு. சரிங்களா? அப்போ கவர்மெண்ட் ஜாப்க்கு இது சொல்லலாமா? ஒரு 30 to 50%, 40 to 50% தான் ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது சூரியன் நல்லா ஒரு மீடியமாக இருக்கும்போது எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஆனால் எப்படி கிடைக்கும்ன்றது நமக்கு பிளானட்டரி எக்ஸ்டென்ஷன் மூலமாக போய் அந்த சூரியனை கொஞ்சம் ஆராயலாம். சூரியன் பாருங்கள், எந்த பாவ ஆரம்ப முனைக்கும் உபநட்சத்திரமாகவும் வரல, உப நட்சத்திரமாகவும் வரல, நட்சத்திரமாகவும் வரல, உப நட்சத்திரமாகவும் வரல. ஆனால் அது நம்ம எந்த இடத்துல எந்த ராசியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் தான் இருக்குது. அது கணக்கு நம்ம டிகிரி வைஸாக பிரிக்கும்போது லக்னத்தில் இருக்குது. சரி, இப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் என்ன? ராகு. உபநட்சத்திரம் குரு, உப நட்சத்திரம் புதன். இது எப்படி இருக்குது? இது எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கணும். ராகு எப்படி இருக்கு? அதாவது ராகு
ராகு பார்த்தீங்கன்னா என்னென்ன பாவ முனைகளுக்கு அது உப நட்சத்திரமாக வந்திருக்குன்னு பாருங்கள். 1, 3, 7, 9 என்ற பாவ முனைகளுக்கு உப நட்சத்திரம் 6ஆம் பாவத்துக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலையை வச்சிருக்கு. ஆனால் 6, 12 என்ற பாவ முனைகளுக்கு உப நட்சத்திரமாகவும் 6, 12 என்ற இன்னொரு பாவ முனைகளுக்கு உப நட்சத்திரமாகவும் ராகு வந்திருக்கு. இந்த இடத்துல 1, 9 உடைச்சிடுது. 1, 9ன்னு உடைச்சிடுது. 3, 7 என்ற பாவங்கள் இந்த 6, 12 பாவங்களை கட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா கட் பண்ணாதுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல 6, 12 என்ற பாவங்கள் வலிமையாக செயல்படுது. உப நட்சத்திரமாகவும் உப நட்சத்திரமாகவும் டபுள் எஸ்ஸாகவும் ட்ரிபிள் எஸ்ஸாகவும் 6, 12 வலிமையாக வேலை செய்யுது. இப்போ 6, 12 என்ற சமசித்தமாக பாவம் உடைக்கிறதுக்கு 5, 11 என்ற பாவம் தான் வேணும். இந்த இடத்துல 5, 11 என்ற பாவங்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது 3, 7 என்ற பாவங்கள் இந்த 6, 12 பாவங்களை முழுவதுமாக கட் பண்ண முடியாது. சரி, அப்போ 6, 12 பாவங்கள் இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. அப்போ சூரியன் என்பது தான் நின்ற நட்சத்திரமான ராகு வழியாக கொஞ்சம் 6, 12 வச்சுக்கிறதுனால கவர்மெண்ட் ஜாபுக்கு ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. அடுத்து இது நட்சத்திரம் காட்டியதை உப நட்சத்திரம் ஆதரிக்கிறார் தடுக்குதான் பார்த்தா உப நட்சத்திரமான பகுதி இந்த நட்சத்திரம் என்பது சம்பவத்தின் முதல் பகுதியை குறிக்கும். இந்த உப நட்சத்திரமாவது அந்த நட்சத்திரம் காட்டிய சம்பவத்தை ஆதரிக்குதா எதிர்க்குதா என்பது இவர் அப்ரூவல் கொடுத்தா தான் இருந்தால் நம்ம போக முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த குரு பாருங்க, சூரியன் என்ற உப நட்சத்திரம் குரு கையில் எப்படி வச்சுருக்கு பாருங்க. கவர்மெண்ட் ஜாப்க்கு பர்ஃபெக்டாக பொருந்தமான சூப்பரான பாவங்களை கையில் வச்சிருக்கு. அதாவது 4ஆம் பாவத்தின் உப நட்சத்திரமாகவும் வந்திருக்கு, 2, 6, 10 என்ற பாவத்தின் நட்சத்திரமாகவும் வந்திருக்கு, 4ஆம் பாவத்தின் உப நட்சத்திரமாகவும் வந்திருக்கு. இந்த 6, 10 என்ற பாவங்களை கையில் வைத்து இங்கே கவர்மெண்ட் ஜாப்க்கு சாதகமான சூழ்நிலையை உப நட்சத்திர பகுதியில் குரு செயல்படுத்துகிறது. அப்படி முடிச்சிட்ட பிறகு கடைசி கட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் புதன். சூரியன் தான் நின்ற உப நட்சத்திரமாக புதனின் உப நட்சத்திரத்தில் நின்றிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6, 8, 10, 12 என்ற பாவ முனைகளுக்கு உப நட்சத்திரமாக புதன் வந்திருக்கிறது. அது 2, 4, 6, 10 என்ற உப நட்சத்திரத்தின் பாவங்களை ஆதரிக்கிறது. இருக்கும் சமயத்தில் இந்த இடத்துல பாருங்கள் 9ஆம் பாவம் வந்திருக்கு. 9ஆம் பாவம் வந்துச்சுன்னா இந்த 9ஆம் பாவம் 2, 6, 10 என்ற பாவங்களை கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் பார்த்தோம்னா இந்த இடத்துல அது கட் பண்ணாது. ஏன்னா 2, 6, 10 ஏன்னா இந்த இடத்துல உப நட்சத்திரம் என்பது 60% ஒரு பவர்ஃபுல்லான அந்த உப நட்சத்திரம் என்பது 60% பவர் இருக்குது. அப்போ 9ஆம் பாவம் என்பது இந்த 6, 8, 10 3, 9 என்பது ஒரு சமசத்தமாக பாவம். இந்த 3, 9 எந்த பாவத்தை உடைக்கக்கூடிய பாவங்கள் என்ன? 2, 8. இப்போ 2, 6, 8, 10, 4 இதெல்லாம் பாவம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி பண்ணும்போது 2, 8 இந்த 3, 9 உடைச்சிருது. 3, 9 இங்கேயும் உடைச்சிருது. அப்போ இந்த 3, 9 கட் ஆகிடுதா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள் 2, 4, 6, 8, 10 போன்ற முக்கியமான கவர்மெண்ட் ஜாபுக்கு தேவையான அனைத்து ஆரம்ப முனைகளும் இந்த இறுதி பகுதியில் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம டீப்பாக பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம டீப்பாக பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் பார்க்கும்போது சாதகமற்ற சூழ்நிலை தான் இருந்துச்சு. பார்த்தா ஜென்ரலாக பார்த்துட்டு ஆரம்பம் ஒன்றா தொடர்பு கொள்ளுது. சரி, கிடைக்காது. நம்ம சூரியன் சரியாக தொடர்பு கொள்ளலை, இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளலை, அதனாலையும் கிடைக்காது. ஜென்ரலாக சொல்லிவிட முடியாது. அப்போ நம்ம டீப்பாக பிளானட்டரி எக்ஸ்டென்ஷன் மூலமாக என்னென்ன பாவ முனைகளுக்கு இருக்குன்றத, சூரியன் எப்படி இருக்குது, நம்ம ஆறாம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இப்போ நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலை அவர் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலும் கொஞ்சம் 6, 8, 12 வரதுனால கொஞ்சம் பிரச்சனை சிக்கலோடு இருக்குது. சரிங்களா? ஆனால் அந்த சிக்கல் தீர்ந்து அவர் நிச்சயமாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்ம பலன்களை சொல்லி முடித்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு உதாரண ஜாதகத்தோடு உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் கண்ணன். நன்றி, வணக்கம்.